ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டே 3ல் நான் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணேன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்து சிந்து சமவெளி நாகரிகம் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாகவே 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணேன். இன்றைக்கி சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறப்ப டீட்டெயில்ஸ் அதிகமாகவே இருந்தது. அதெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணேன்னா நல்லா படிச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் குரூப் 4 2024 கொஸ்டின் தான் என்ன பண்ணேன்னா ப்ரிஃபர் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 சம்ஸ் நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுட்டு நோட்டில் அகெயின் யூடியூப் போய் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு நானாக ஓனாக என்னோடய நோட்டில் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு இது பண்ணேன். இது மாதிரி தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிச்சிட்ருக்கேன். மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அதிலிருந்து லைனாக வீடியோஸ் பார்த்து கற்றுக்கங்க. வேறு சேனல்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்ஸ் போடும் போதே பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் வரும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நோட்டோட ஃபஸ்ட் பேஜ் இல்லைனா லாஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கிட்டே வாங்க. இது கடைசியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபார்முலா எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்றதையும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய ஃபார்முலாஸ் வரும். இரண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன, 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கிறணும். ஃபார்முலாஸை வச்சு ஈஸியாக போடக்கூடிய நிறைய சம்ஸ் நம்ம டிஎன்பிசியில் கேட்குறாங்க. அதனால் ஃபார்முலாஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் பெருசாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 லைன் 3 லைன்லேயும் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் பெருசாக இருக்குது, என்ன இருக்கோ ஏது இருக்கோன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே புரியும். தொடர்ந்து கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் பாது மேக்ஸுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இந்த கொஸ்டினை ரீட் பண்ணாமே இதுக்கான ஆன்சர் இதுதான்னு சொல்லி நம்மளுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு சொன்னாங்கன்னா யூடியூப்ஸில் நிறைய சோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல்லே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சோர்ஸை மட்டும் அக்சஸ் பண்ணி மினிமலாக படித்தாலும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க.